நீங்கள் ஒன் சைடு லவ் பண்ணுறீங்களா? நம்ம டெய்லி பேசிகிட்டு இருக்க ஒருத்தர்கிட்ட திடீர்னு பேசுகிறத நிப்பாட்டினா அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? ரொம்ப நாள் ஒருத்தர்கிட்ட பேசாமல் இருந்தால் எண்ட் ஆஃப் த டே அந்த ரிலேஷன்ஷிப் என்ன ஆகும்? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் ஏகே. ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு எப்படி கம்யூனிகேஷன் முக்கியமோ, ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு எப்படி ஒரு கனெக்ஷன் முக்கியமோ, அதே மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு பிரேக்கும் முக்கியம். நீங்கள் டெய்லி ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டே இருக்கீங்க. அது என்ன ரிலேஷன்ஷிப்னா உங்களுக்கு தெரியாது. ஃப்ரெண்ட்லியாக பேசுவேன்னு ஆரம்பிப்பீங்க. பட் அது ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி அடுத்த கட்டத்தை நோக்கி நகர ஆரம்பிக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பித்தா சடனாக அதை எப்படி அவங்கக்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுனே உங்களுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் அவங்க சைடு என்ன ரெஸ்பான்ஸ்னே உங்களுக்கு புரியாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்களா, இல்லை அவங்க ஜஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருக்காங்களா, இல்லை இது ரெண்டுமே இல்லாமல் வெறும் டைம் பாஸ்க்காக உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்களா? இப்படி அவங்கள பற்றி நமக்கு இருக்கிற ஏகப்பட்ட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சின்ன பிரேக் தேவை. அண்ட் இந்த பிரேக் அவங்களுக்கானதாக மட்டும் கிடையாது, நம்மளே மறுபரிசீலனை பண்ணுறதுக்கு தான். நீங்கள் உங்களை பில்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு டைம் தான் அது. ஏன்னா எந்த ஒரு நபர் கூடயும் நம்ம எமோஷ்னலாக ரொம்ப அட்டாச் ஆகும்போது நம்மளோட பர்சனல் க்ரோத்தை பற்றி நம்ம கவலைப்படுறதே கிடையாது. ஆனால் நம்மளோட பர்சனல் க்ரோத் ரொம்ப முக்கியம். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே யூ ஹாவ் டு சர்வைவ். அதுக்கு உங்களுக்குன்னு ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் கண்டிப்பாக தேவை, உங்களுக்குன்னு ஒரு கெரியர் தேவை. எமோஷ்னல் அட்டாச்மெண்ட், அதுவும் ஒரு அன்சர்டனிட்டி இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப், அது உங்களுக்கு பாசிட்டிவாக முடியலாம், நெகட்டிவாக கூட முடியலாம். பட் யூ ஹாவ் டு சர்வைவ். வாட் எவர் தி எண்ட், யூ ஹாவ் டு சர்வைவ். ஸோ ஒரு பிரேக் எடுங்க. நீங்கள் அந்த பர்சன்கிட்ட பேசாமல் இருந்தால் என்ன ஆகும்? ஒரு நாள், 2 நாள், 3ஆவது நாள் அவங்க உங்ககிட்ட பேசுவாங்களா? பேசுவாங்க, பேசாமல் கூட இருப்பாங்க. ஒருவேளை அவங்களும் பேசுகிறத நிப்பாட்டிட்டா என்ன பண்ணுவீங்க? சண்டை போடுறீங்க. ஏதோ ஒரு ஆர்கியூமெண்ட்டில் அவங்க தப்புன்னு உங்களுக்கு தெரியுது, கோவமாக பேசாமல் இருக்கீங்க, அவங்களும் பேசாமல் இருக்காங்க. 2 பேரும் பேசாமல் இருந்துகிட்டே ஒரு நாள் போகுது. அது 1 வீக் ஆகுது, 1 மந்த் ஆகுது. இப்படி போகும்போது உங்களுக்கு ஹார்ட் பிரேக் ஆகலாம், எமோஷ்னல் பிரேக் ஆகலாம், டிப்ரெஸ்டாக இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் தேவையே கிடையாது. பிகாஸ் ஒரு கமிட்மெண்ட்குள்ளே நீங்கள் இல்லைங்கிறப்போ ஒரு பர்சனுக்கு நீங்கள் இந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா? ஈவன் தோ நீங்கள் கமிட்மெண்ட்குள்ளேயே இருந்தால் கூட உங்களை பற்றி நினைக்காத ஒரு பர்சனுக்கு நீங்கள் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா? ஆக்சுவலாக இப்போ நம்ம கமிட்மெண்ட்குள்ளே இருக்கிறவங்கள பற்றி பேசலை. கமிட்மெண்ட்டில் இருக்கமா இல்லையா, இது கமிட்மெண்ட்டாக மாறுமா மாறாதா, இப்படி எதுவுமே தெரியாத ஒரு 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 கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேஜில் இருக்கிறவங்கள பற்றி தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். அண்ட் இன்றைக்கி இருக்க ஜென்ஸி ஜென்ரேஷன் இதை அதிகமாக ஃபேஸ் பண்ணுறாங்க. நல்லா பேசிகிட்ருக்காங்க, சடனாக 2 பக்கமும் ஒரு சைலண்ட், அண்ட் ஆல் ஆஃப் அ சடனாக 2 பேரும் அதை பிரேக் பண்ணிடுறாங்க. எதுவுமே நடக்காத மாதிரி ஒரு ஹாய் பாய், அப்புறம் மறுபடியும் முன்ன மாதிரி ரீல்ஸ் சென்ட் பண்ணிக்கிறது, ஷேர் பண்ணிக்கிறது, மறுபடியும் ஒரு பாண்டை க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறது, எகைன் ஒரு ப்ராப்ளம் வரும்போது டிஸப்பியர் ஆகிடுறது. இது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. பட் when it comes to serious relationship, என்ன நடக்குது இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷனில்? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒருத்தர் ரொம்ப சீரியஸாக டீப்பாக ஒரு பர்சன் கூட அட்டாச்ட் ஆகுறாங்க. பட் அந்த சைடு எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. அந்த சைடு அப்படி என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியாதப்போ அந்த இடத்துல கண்டிப்பாக ஆஸ் ஐ செட் ஒரு பிரேக் தேவை. அப்படி நீங்கள் எடுக்கிற பிரேக்கில் தான் உங்களுக்கு உங்களை பற்றியும் முதல்ல நல்லா தெரியும். பிகாஸ்
திடீர்னு நம்ம வாழ்க்கைக்குள்ளே வந்த ஒருத்தங்க நம்ம வாழ்க்கையில் இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம சர்வை பண்ணுறோமான்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் நான் முன்ன சொன்ன மாதிரி நம்மளோட கெரியரை பில்ட் பண்ணிக்கிறதுக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டைம், ரொம்ப சூட்டபுளான ஒரு டைம். ஏன்னா அந்த பிரேக்கில் அந்த அந்த இந்த பிரேக் எடுத்துக்கும் போது தான் உங்கள் மைண்டே ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகும். கொஞ்சமாவது நம்ம ரியாலிட்டிக்கு வருவோம். ரியாலிட்டியில் உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நோக்கி கொஞ்சம் நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். ஏன்னா ஒரு கமிட்மெண்ட்டில் இருந்துட்டால் நமக்கு நிறைய விஷயம் கிளியராக இருக்கும். எஸ், இட்ஸ் கோயிங் டு ஒர்க், தென் ஒரு ஃப்யூச்சரை ஒன்றா பில்ட் பண்ண போகிறோன்ற எல்லா விஷயமும் நமக்கு ஓரளவுக்கு கிளியராக தெரியும். பட் எந்த ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளேயுமே வராத 2 பேருக்கு, அவங்க 2 பேருக்குள்ளே தேவையில்லாத ஒரு அட்டாச்மெண்ட் இருந்துட்டு ஒருத்தரோட கெரியரை இன்னொருத்தர் பாதிச்சுட்டு கெரியர்லேயும் ஃபோக்கஸ் இல்லாமல் ரிலேஷன்ஷிப்லேயும் ஃபோக்கஸ் இல்லாமல் இப்படி ரெண்டும் கெட்டானா இருக்கிற டைமை ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிட்டால் அது ரொம்ப ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். அது உங்கள் பர்சனாலிட்டியை பில்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஒரு பெஸ்ட்டு ஹீலிங் ப்ராசஸ். ஏன்னா நிறைய லவ் கொடுத்து அந்த பக்கம் இருந்து உங்ககிட்ட அதுக்கு ஈக்குவலான லவ் கிடைக்கலங்கிறப்போ ஒரு ஹார்ட் பிரேக் வருதில்ல, அதுலேருந்து உங்களை நீங்கள் ஹீல் பண்ணிக்கணும். அண்ட் மோஸ்ட்லி இப்படி உங்களை ட்ரீட் பண்ணுற ஒருத்தர் வேணுமா வேணாமாங்கிற கன்க்ளூஷனுக்கு நீங்கள் வர்றதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் அட் த சேம் டைம் இது இப்படி நெகட்டிவாக தான் போகும்னு நம்ம சொல்ல முடியாது. பிகாஸ் அந்த சைடு இருக்கிற பர்சன் ஒருவேளை கொஞ்சம் வீக்காக இருக்கலாம், கொஞ்சம் பயப்படலாம், இல்லை இந்த கமிட்மெண்ட்டுங்கிற டெசிஷன் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு தயக்கமாக இருக்கலாம். லெட் தம் டிசைட். யூ ஹாவ் டு கிவ் சம் டைம் டு தட் பர்சன். ஒருவேளை உங்களுக்கு இருக்கிற அதே தாட்ஸ் அவங்களுக்கு இருந்தால் கூட அதை அவங்க ரியலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும். பட் அந்த டைம் நம்ம கூடவே இருந்து அவங்களோட அந்த ஒரு லோன்லினஸை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டே இருந்தோம், அவங்களுக்கு தேவையான சப்போர்ட்டை நம்ம கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணுறவங்க நமக்கு தேவையான கமிட்மெண்ட்டை அவங்க ஃபீல் பண்ணவே மாட்டாங்க. ஸோ அவங்க நம்ம கமிட்மெண்ட்டை ஃபீல் பண்ணணும், நம்ம ஒரு கமிட்மெண்ட்குள்ளே போகணும்னு நினைக்கிறோன்றத அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னா, யூ ஹாவ் டு டேக் சம் பிரேக், டேக் சம் கேப், கிவ் சம் டைம் டு தட் பர்சன். நீங்கள் டைம் கொடுத்தா தான் அவங்களுக்கு அது ரியலைஸ் ஆகும். பிகாஸ் நீங்கள் டைம் கொடுக்கும்போது தான் அவங்களும் உங்களை மிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு தேவையான அட்டென்ஷன் அவங்கக்கிட்ட இருந்து கிடைக்கும். ஆரம்பத்தில் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் மட்டுமே பண்ணிகிட்டு இருந்த பர்சன் அதுக்கப்புறம் உங்களை தேட ஆரம்பிப்பாங்க. ஸோ உங்கள்கிட்ட ரீச் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்களை எப்படி வேணாலும் ரீச் அவுட் பண்ண பார்ப்பாங்க. நீங்கள் பிளாக் பண்ணாலும் சரி, இல்லை அவங்க கால்ஸ் அவாய்ட் பண்ணாலும் சரி, உங்களை ரீச் அவுட் பண்ணணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டா எப்படி ரீச் அவுட் பண்ணுவாங்க. அதாவது அந்த டைமை நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும்ல. ஸோ இப்போ நான் சொல்ல வர்றது என்னென்னா, ஒரு சின்ன கேப் நீங்கள் எடுத்துக்கிறது உங்கள் ரிலேஷன்ஷிப்க்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். உங்களோட மைண்டுக்கு அது ரொம்ப நல்லது. ஸோ டேக் சம் பிரேக், ஒரு சின்ன பிரேக். இந்த பிரேக் உங்களை நீங்களே தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் இதே மாதிரி ஒரு கான்செப்டில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். Until then, bye from AK. I'll see you on the next video.